ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஏப்ரல் 14, 2025. சற்று ஆழமாக சிந்திப்போம். நாம் ஞானம் மற்றும் யோகத்தின் பலத்தினால் நமது சாம்ராஜ்யத்தை படைத்து கொண்டிருக்கின்றோம். மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். நாம் நமது சக்தி வாய்ந்த மனநிலைக்காக மட்டுமே தவம் செய்து கொண்டிருக்கவில்லை. நாமோ ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். எனவே நமது பிரஜைகளுக்குள் நாம் பலத்தை நிரப்ப வேண்டும். சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்மிடமிருந்து பிரஜைகளுக்கு பலமே கிடைக்கவில்லை என்றால் நாம் எவ்வாறு ராஜ்யத்தை பெற முடியும்? எனவே நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன். இந்த நினைவினாலும் மற்றும் யோகத்தில் நிலைத்திருந்தும் நாலாபுறங்களிலும் நல்ல அதிர்வலைகளை பரப்பி நமது ராஜ்யத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிரப்ப வேண்டும். அவர்களுக்கு உதவியும் புரிய வேண்டும். பிரஜைகளுக்கு உதவி செய்வது ராஜாவின் கடமையாகும். எனவே இந்த ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்து விடுவோம். நான் எனது அரசாட்சியை படைத்து கொண்டிருக்கிறேன். உடல், மனம், பொருளை ஈடுபடுத்தி ஞானம் மற்றும் யோகத்தின் பலத்தினால் ராஜ்யத்தை படைத்து கொண்டிருக்கிறேன். பிரஜைகளை பரிபாலனை செய்ய வேண்டும். பலவிதமான பிரஜைகள் இருப்பார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சிலர் மிக உயர்ந்த பதவி வகிப்பவர்களாக இருப்பார்கள். சிலரோ தாழ்ந்த பதவியை வகிப்பார்கள். சிலர் இடைப்பட்டவர்களாக இருப்பார்கள். சிலர் மிகுந்த செல்வ செழிப்போடு இருப்பார்கள். சிலருக்கோ குறைந்த செல்வம் இருக்கும். ஆனால் அனைவரும் சுகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சாம்ராஜ்யத்தில் பலவிதமான மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். எனவே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருடைய முயற்சியையும் சாட்சி பார்வையாளராக பார்க்க வேண்டும். மற்றொரு விஷயம் என்னவென்றால், நாம் ராஜ்யத்தை படைத்து கொண்டிருக்கிறோம். எனவே கடினமான உழைப்பு அவசியமாகிறது. பாருங்கள், வரலாற்றில் இப்படிப்பட்ட பல உதாரணங்கள் இருக்கின்றன. ஒரு சாம்ராஜ்யத்தை படைக்க வேண்டுமென்றால் அதற்கு எத்தனை உழைப்பு தேவைப்படுகிறது. சந்திரகுப்த மௌரியர் தனது ராஜ்யத்தை படைப்பதற்கு எத்தனை உழைத்தார். அவருக்கு பின்னாலும் பல மன்னர்கள் தமது அரசாட்சியை படைப்பதற்கு எத்தனை முயற்சி செய்திருக்கிறார்கள். எத்தனை போராட்டங்கள், எத்தனை விஷயங்களை சகித்து கொள்ள வேண்டியிருந்தது, எத்தனை விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஆசைகள் மற்றும் நிராசைகளை கடந்து வர வேண்டியிருந்தது. ஆனால் அவர்கள் தைரியத்தை இழக்கவில்லை. விடாமுயற்சியினால் தனது அரசாட்சியை படைத்தார்கள். சுதந்திர போராட்டத்தில் கூட மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையில் எத்தனை விடுதலை வீரர்கள் நமது சுயராஜ்யத்தை உருவாக்குவதற்காக உழைத்திருக்கிறார்கள். எத்தனை வருடங்களாகின. அவர்கள் எத்தனை விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டியிருந்தது. இவற்றை நாம் நன்றாக அறிவோம். எனவே யார் ராஜ்யத்தை படைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் பயப்படக்கூடாது, பலமற்றவர்களாக இருக்கக்கூடாது. ராஜ்யத்தை படைப்பதில் மாயையோடு யுத்தம் செய் நாம் அதனை தோற்கடிக்க வேண்டும். அதன் மூலம் மாயை அடிமையாகிவிட வேண்டும். ஆனால் இந்த பாதையில் அநேகர் தோல்வியடைந்து பின்தங்கி விடுகிறார்கள். தைரியத்தை இழந்து விடுகிறார்கள். நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். தமது சக்திகளை மறந்து விடுகிறார்கள். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த யுத்த காலத்தில் நமது துணைவராகவும் நமது பரம சத்குருவாகவும் சுயம் சர்வசக்திவான் இருக்கின்றார். அவரது குடைநிழல் இருக்கும்போது, அவரது உறுதுணை இருக்கும்போது, அவர் கொடுத்திருக்கும் ஆயுதங்கள் இருக்கும்போது நாம் அவசியம் மாயையினை வெற்றியடைந்து விடுவோம். மாயை நம்மை தோற்கடிக்க முடியாது. மாயாவை விட பன்மடங்கு சக்தி படைத்தவர்கள் நாமே ஆவோம். இப்படிப்பட்ட நினைவால் நமது சக்திகளை அதிகரித்து கொண்டே செல்வோம். இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், நான் எனது அரசாட்சியை படைத்து கொண்டிருக்கிறேன். நாம் மிகுந்த சக்தி படைத்தவர்களாவோம். மேலும் நமது பரம சத்குருவானவர் குடைநிழலாக நம் தலை மீது இருக்கின்றார். காட்சிப்படுத்தி பார்ப்போம். நானும் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். என் தலை மீது சர்வசக்திவானின் குடைநிழல் இருக்கின்றது. மேலும் முழு நாளும் பிரஜைகளுக்கு பரிபாலனை செய்வோம். தூய்மை தன்மை மற்றும் இன்னபிற சக்திகளின் அதிர்வலைகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். இந்த பயிற்சியின் மூலமாக இன்றைய முழு நாளையும் என்ஜாய் செய்வோம். ஓம் சாந்தி.